வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலும் எங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குருவே துணை. இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தே தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வின் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை மறந்தால் நீ சிறியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வமது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம். ஒருவத்திடை போவிரலாய் தொட்டு உணர்த்தி செயல்கள் பதிவழித்து ஓர்வ நிலை அறிவறி உரியம் தந்து ஓர்வ நிலை அறிவறி துரியம் தந்து கருவர அகச்சவஸ்தான் கலங்கங்கள் திறம் களத்தமர்த்தி கருத்துடனே ஐந்த புலனை ஆளும் தலை போதித்து ஒருவத்துள் உயிர்க்குள் நபி பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினை நட்பு கொள்ளும் நெறி விளங்கி வினாங்கு திருத்தமுடு காய தத்துவம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தான் உடல் மனத்தை சீரமைத்து உயிர்த்த குருவே வாழ்த்து
சேந்தனை உடலை சீரமைத்து விட்ட குருவே கவலங்கள். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சிறப்பானதொரு 9 மைய தவம் நடத்திய அருண் சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருண் சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட நமது மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் உண்மை உணர்வு பற்றிய மேலும் ஒரு கவி. வழங்கி வாழ்வோம். மருத்துவம், உளவியல், விஞ்ஞானம், ரசவாதம், ஆன்மீகம் ஆம். மதிப்புடைய இத்துறைகள் எது ஒன்றில் மனிதனவன் உயர்ந்த போதும் கருத்துயர்த்தி அவ்வறிவு மக்கள் வாழ்வினிலே புகுத்தி நன்மை காணாத போது அதனால் உலகத்துக்கு எவ்விதத்தும் நன்மை இல்லை. திருத்தமிழா தன்முனைப்பு ஓங்கி தற்பெருமைகளை பேச பேச தனக்கு நட்பு சமூகத்தில் குறைந்து தேய்ந்து தனிய நாக்கும். வருத்தமே அவர் வாழ்வில் மேலோங்கும். ஞானம் வரா. வாழ்ந்து கண்ட வாழ்க்கை உண்மை இதுதான். வழங்கி வழங்கி வாழ்வோம், வாழ வைப்போம். வழங்கி வாழ்வோம். Give the world the best you have. The best will come to you automatically என்று பைபிளிலே ஒரு வசனம் உண்டு. வழங்கி வாழ்வதுதான் இயற்கையின் அமைப்பே. இறைவன் தந்த கொடை இறை துகள். அவை தந்த கொடை விண். விண் தந்த கொடை பஞ்சபூதங்கள், நட்சத்திரங்கள், பஞ்சபூதங்கள், நவக்கோள்கள் இணைந்து தந்த கொடை ஜீவன். ஜீவன்களின் அடுத்தடுத்த கொடை நிகழ்வே மனித இனம். அதனால் கொடுத்து பெற்று வாழ்வதுதான் இயற்கையின் அமைப்பே. இதிலே தருவதிலே பெருமையோ பெறுவதிலே சிறுமையோ இவையெல்லாம் சமுதாயம் ஏற்படுத்தி கொண்ட சில சடங்கு முறைகள். இன்னொரு வகையில இந்த சோம்பேறித்தனத்தை ஒழிப்பதற்காக ஒரு மோட்டிவேஷன், அவரை உத்வேகப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட கருத்துக்கள். ஏனென்றால் தருவதற்கு ஆள் இருந்தால் பெறுவதற்கு ஏராளமா இருக்கிறாங்க. இந்த இலவசம் என்று ஒன்று தந்து மக்களை எல்லா தட்டு மக்களிலேயும் அந்த பெற்று வாழ்வதை இழிவு என்ற கருத்தை எடுத்துட்டாங்க பாருங்க. அப்போ உழைக்கின்ற நோக்கம் குறைந்து போகும். இலவசமாக ஒன்று கிடைக்கிறது என்று சொன்னால் அதை உழைத்து பெறுவது என்ற நோக்கம் குறைந்து போகும். உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. உழைப்பு இல்லை என்றால் செழிப்பு எப்படி வரும்? அப்ப யாரோ உழைச்சி சம்பாதிக்கட்டும், எனக்கு ஃப்ரீயா கிடைச்சா போதும் நினைச்சா இது மனித பிறப்புக்கு அர்த்தமே இல்லை. மனிதன் என்று சொல்வதற்கு தகுதியே இல்லை.
அதனால் ஒவ்வொருவரும் பெறவும் தரவும், இதுதான் இயற்கை நீதியே. வலு பிறந்தக இரவு அச்சம் என்று 2 அதிகாரம் தந்திருக்கிறார். இரவு என்பதே இரத்தல். பிச்சை எடுக்கிறது ஒரு கருத்து இருக்கு இல்லையா? பிச்சை எடுத்துன்னு சொன்னா என்ன, வாங்கிக்கிறது அவ்வளவுதான். அப்ப இரவு என்பது என்ன செய்யுது அப்படின்னா, பகல் முழுவதும் உழைத்த உழைப்பு, அதை வளர்சிதை மாற்றம் என்ற வளர்ச்சிக்கான செயலை செய்வது இரவு நேரம். அதனால் இயற்கையிலிருந்து பெற்ற ஆற்றலை உடல் முழுவதும் பரப்பி தன்னை வளர்த்துக் கொள்கின்ற இயக்கத்துக்கு தானே மெட்டபாலிக் சிஸ்டம் சொல்றோம். அதனால் இது இயற்கை நியதி. இதுல இரவு அச்சம் என்பது எதை சொல்கிறது என்றால், இதுல பெறுவது ஏன் தரக்குறைவாக பேசப்படுகிறது என்று பார்க்கிற போது, உழைத்து பெறுவதே. அதனால் இயற்கை வளங்கள் எல்லோருக்கும் பொதுவானவை என்றாலும், அதிலே உழைத்து பெறுவது இல்லை என்றால் இயற்கை வளம் குன்றி போகும். நெடும் கடலும் தண்ணீர்மை குன்றும், தடிந்தெழி தான் நல்காதாகிவிடும் என்பார் வள்ளுவர். இந்த உருண்டையில 3/4 பங்கு கடல் தான், 1/4 பங்கு தான் நிலம். ஆனால் சூரிய வெப்பத்தால் கடல் நீர் ஆவியாகி மேலே போய்கிட்டே இருக்கு. அப்படி மேலே போன நீர் திரும்ப மழையாக பூமிக்கு வரவில்லை என்றால் இந்நேரம் கடல் என்ன இருக்கும்? வற்றி போயிருக்கும் இல்லையா? அதே போல எடுப்பது மட்டுமே கொடுப்பது இல்லை என்று மக்கள் வாழ்வதும், அப்படிப்பட்ட மக்கள் பெருகினால் உலகத்துல என்ன மிச்சமாகும்? வறுமைதான் மிச்சமாகும். எனவே நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும், தடிந்தெழி தான் நல்காதாகிவிடேன். அதே போலத்தான் இந்த சமுதாயம் ஒரு கடல் போல. அதிலிருந்து எடுக்கப்படுகின்ற நன்மைகளுக்கு நாம் திருப்பி செலுத்தியே ஆகணும். அதனால்தான் கடன் கூட்டல் மை கடமை. எனவே பெற்ற கடனை திருப்பி செலுத்துகின்ற ஒரு வாழ்க்கை தான் கடன் கூட்டல் மை கடமை என்று சொல்லப்பட்டது. எனவே வழங்கி வாழ்வதே இயற்கையின் அமைப்பு, அதை மதித்து வாழ்வதே பகுத்தறிவின் சிறப்பு. இதுல எத்தனை வகைகளிலே நாம் நன்மைகளை பெறுகிறோம் என்றால், ஒரு குழந்தை பிறப்பதற்கு தாய் தந்தை காரணம் என்றாலும், அந்த பிரசவம் சுகப்பிரசவமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் மருத்துவமனை, மருத்துவர், தாதியர், மருந்து, மாத்திரை, அவற்றை உற்பத்தி செய்த நிறுவனங்கள், அதில் உழைத்த தொழிலாளர்கள், எத்தனை பேருடைய உழைப்பை கடன் வாங்கித்தானே பிரசவமே நடக்குது. கடன் வாங்காமையே வாழ்கிறோம். அதனால் பெற்ற கடனை திருப்பி செலுத்துவதே மனிதனுடைய முதன்மையான கடமை. அதனால தான் அந்த பெற்றதை திருப்பி செலுத்துன்னு சொல்லுவோம், நன்றியும் சொல்றோம் இல்லையா? அதனால் ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். சோ இறைவனின் இயல்பு குணங்கள் அன்பும் கருணையும் என்றால், இறைவனே மனிதனாக வருகின்ற போது நன்றி உணர்வு ஒரு கூடுதல் குணமாக மாறுகிறது. இந்த 3 குணங்கள் போதும், மற்றவை எல்லாமே தேவையில்லாத அட்டாச்மெண்ட்ஸ் தான். அதனால் இப்படி பெறக்கூடிய நன்மைகள் எந்தெந்த துறைகளில் இருக்கிறது என்றால், முதல்ல மருத்துவம், பிரசவத்திற்கே அதுதான் ஆதாரம். பிறகு உளவியல், என மனதை வைத்துத்தான் வாழ்கிறோம். இந்த மனதை பக்குவப்படுத்தவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை நிறைவு பெறாது. அதனால் உளவியல், சைக்காலஜி. பிறகு விஞ்ஞானம். விஞ்ஞானம் இல்லை என்றால் இத்தனை வசதிகள் எப்படி வந்திருக்கும்? அதனால் விஞ்ஞானத்துறையில எத்தனையோ பேருடைய உழைப்பு, உங்க குடும்பத்தை கவனிக்காம, நேரங்காலம் பார்க்காம, உணவு மறந்து, உறக்கம் மறந்து, ஆராய்ச்சி கண்டுபிடிச்சா நாம் அதை காசு கொடுத்து வாங்கி நான் வாங்கினேன்னு சொல்லி அனுபவிக்கிறோம். அதுபோல விஞ்ஞானிகளின் தியாகமே இன்று வரைக்கும் உலகம் பெற்றுக்கின்ற அத்தனை வசதிகளும்.
அடுத்து ரசவாதம். அது என்ன ரசவாதம் என்றால், ஒன்றிலிருந்து இன்னொன்றை உருவாக்குகின்ற திறம். அதாவது சில பெரும்பான்மை மக்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. அப்ப ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவார் என்று ஒரு சித்தர் சொல்வார்கள். அதுபோல இந்த பித்தளை, செம்பு இவற்றை தங்கமாக மாற்றக்கூடிய வித்தை ஆல்கமின்னு சொல்வார்கள். அந்த மாற்றம் இருக்கட்டும். மனமாற்றம், பகுத்தறிவு, பேரறிவாக மாறுகின்ற அறிவு மாற்றம், இதுதான் உண்மையான ரசவாதம். ஆன்மீகம் ஆம், எல்லாவற்றையும் முழுமைப்படுத்தக்கூடியது ஆன்மீகம். சோ ஆன்மீகம் என்பது என்ன என்றால், அந்த சொல்லிலேயே படித்தளங்கள் உண்டு. ஆண் என்பது மனிதன், ஆ என்பது பசுவை குறிக்கும், ஆன்மாவை குறிக்கும், விலங்கினத்தை குறிக்கும். அப்ப பசு என்ற விலங்கினத்திலிருந்து பிறந்த மனிதன், ஆறாவதற்குரிய மனிதன் ஆண். அந்த ஆண் என்ற மனிதனுக்கு சிறப்பு என்ன, இலக்கணம் என்ன என்றால், மனம் இதன். இதம் என்றால் பக்குவம். அப்ப மனம் இதமாக, மனம் பக்குவம் அடைய வேண்டும். அப்ப மனம் பக்குவம் அடைந்தவனே மனம் இதன் மனிதன் என்று சொல்கின்றோம். அப்ப பக்குவம் அடைந்த மனம் என்ன? வழங்கி வாழ்வதே பக்குவமான மனம். அந்த பக்குவம் இன்னும் உயர்ந்து தன்னை போல எல்லா ஜீவராசிகளையும் மதிக்கின்ற அந்த கருணை விரிகின்ற போது மனித நேயம் மிகுவது ஆன்மீக. அதன் பிறகு என்று உச்சரிக்க முடியாத, வார்த்தைகளால் அடங்காத ஒரு இறைநிலை, சொல்லுக்குள் அடங்காத இறைநிலை, அதை உணர்ந்து வாழ்க்கை நிறைவு பெறுவதுதான் ஆன்மீகம் என்ற ஒற்றை சொல்லுக்குள் இந்த மனித வாழ்க்கையே அடக்கம் பெற்றிருக்கிறது. இப்படி மருத்துவம், உளவியல், விஞ்ஞானம், ரசவாதம், ஆன்மீகமாம் மதிப்புடைய இத்துறைகள் எது ஒன்றில் மனிதனவன் உயர்ந்த போதும், எந்த துறையில ஒருவன் உயர்ந்திருந்தாலும் எல்லா துறையிலும் ஒருவனை உயர முடியாதுங்க. ஒரு துறையில் தேர்ச்சி பெற்றவருக்கு இன்னொரு துறை தெரியாது. அப்படித்தான் எக்கனாமிக்ஸ்ல சூப்பர் மேன் சொல்லி ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாங்க. நாடு குட்டிச்சவரா போச்சு. அது போல ஒரு துறையில் உயர்ந்தவர் இன்னொரு துறைக்கு கொண்டு வந்தோம்னு சொன்னால் இதுவும் கெடும், அதுவும் கெடும். அதனால் இது எந்த துறையில் உள்ளவர்களை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அந்த அறிவும் இருக்கு, நிர்வாக அறிவு. அப்படி எல்லாமே மதிப்புடையவைகள் தான். அதாவது எப்படி பயன் கொள்ள வேண்டுமோ, எப்படி அதை மக்களுக்கு வழங்க வேண்டுமோ அந்த முறைப்படி வழங்கி பயன்கொள்வது. மதிப்புடைய இத்துறைகள் எது ஒன்றில் மனிதனானவன் உயர்ந்த போதும் கருத்து உயர்த்தி அவ்வறிவு மக்கள் வாழ்வினிலே புகுத்தி நன்மை காணாத போது, இதெல்லாம் இருக்கு. ஆரம்ப காலத்துல சித்த ஆயுர்வேதிக் மருத்துவம் இருந்தது. பிறகு ஹோமியோபதி வந்தது, யுனானி வந்தது. பிறகு இந்த மருத்துவம், ஆங்கில மருத்துவம் வந்தது. அப்ப மருத்துவம் வந்ததான நோய்கள் இல்லாமல் போயிடுச்சா? அப்ப மருந்துகளே நோய்களை உருவாக்குகின்ற நிலைமைக்கு கொண்டு வச்சுட்டாங்க. அதே உளவியல் என்பது ஆரம்பத்தில் இருந்ததுதான். மனதை பக்குவப்படுத்தி தானே புஷ்ப விமானத்துல போனான். அதை கேலி செஞ்சான் கருப்பேன். இப்போ போயிங் விமானத்துல அவனை ஏறி லண்டன் போயிட்டான். அப்போ அன்றைக்கு புஷ்ப விமானம் என்பது மனசக்தியில போனாங்கன்னு அர்த்தமே தவிர, அன்றைக்கு போயிங் விமானம் மாதிரி ஒரு விமானத்துல ஏறி போனான்னு சொன்னாங்க. அதே போல இன்டர்நெட் பயன்படுத்துறோம். இந்த இன்டர்நெட்டை முதல் பயன்படுத்தும் ஏகலைவன். ஆனா விஞ்ஞானம் தெரியாது. அப்ப மனசக்தியின் மூலமாகவே எல்லாவற்றையும் பயன்படுத்திய காலம் உண்டு. அவற்றை விஞ்ஞானத்தோடு இணைத்து கருவிகளாக்கி எல்லோருக்கும் பயன்படத்தக்க வசதிகளை செய்தது விஞ்ஞானத்துடைய சிறப்பு. சரி, இத்தனையும் இருந்தும் மதிப்புடைய இத்துறைகள் எது ஒன்றில் மனிதனவன் உயர்ந்து வாழ்ந்த போதும் கருத்து உயர்த்தி அவ்வறிவு மக்கள் வாழ்வினிலே புகுத்தி
நன்மை காணாத போது இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்த பிரச்சனைகள் அதிகமா, இல்லை மக்கள் வாழ்கின்ற சுகமான வாழ்க்கை அதிகமா என்று கணக்கு பார்த்தால் என்ன மிச்சம்? இன்பம் கனவில், துன்பம் எதிரில். இதுதானே வாழ்க்கை இன்னைக்கு இது. அப்ப இத்தனை வளர்ச்சி பெற்றும் மனிதனுடைய வாழ்க்கை சுகப்படவில்லை என்றால் இதெல்லாம் எதுக்காக? வெற்றி பெற தானே. அதனால் இத்தனை வசதிகளின் நோக்கம் என்ன என்றால் மனித குலம் சுகமாக வாழ வேண்டும். சரி, அப்போ புகுத்தி நன்மை காணாத போது அதனால் உலகத்துக்கு எவ்விதத்தும் நன்மை இல்லை. அப்ப இவ்வளவு வளர்ச்சியை பெற்றும் மனித வாழ்க்கைக்கு என்ன நன்மை என்று சொன்னால், தேவையற்ற பொருள் பல பெருக்கி வாழ்வில் தேவைகள் பெருகி துன்பங்கள் மழையை கண்டோம். இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. யாருக்கும் நிறைவில்லை. இன்னும் அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். எப்பவும் ஒரு பிச்சைக்கார வாழ்க்கையில தான் இருக்கிறாங்களே தவிர யாரும் நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன் அப்படின்னு வாழ்றவங்க எத்தனை பேருங்க? அதனால் இத்தனை இருந்தும் மனித மனதம் ஏழையாகத்தான் இருக்கிறத தவிர நான் நிறைவாக வாழ்கிறேன் சொல்பவர்கள் மிக குறைவு. அதனால் இதெல்லாமே எந்த நன்மையும் தரவில்லை என்பது அனுபவ உண்மை, சரித்திர உண்மை. அதனால் திருத்தமிழா தன்முனைப்பு ஓங்கி தற்பெருமைகளை பேச பேச இவற்றை பெற்றுக்கொள்வதனால எனக்கு இத்தனை வீடு இருக்குது, இவ்வளவு செல்வம் இருக்குது, இவ்வளவு அதிகாரம் இருக்குன்னு பெருமை பேசுவதனால என்ன நன்மை வந்து சேர்கிறது என்ற ஒரு சிந்தனை செய்து பார்க்கணும். அப்போ தன்முனைப்பு, ஈகோ, இந்த தன்முனைப்பு என்பது ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு மறைந்திருக்கின்ற ஒரு விஷம். நமக்கு தெரியாமலேயே நம்மை கொல்லும் விஷம் இந்த தன்முனைப்பு. இது அடையாளம் காண்பதும் மிக கடினம். ஏன்னா சமுதாயமே அப்படித்தான் இருக்கிறதுனால இந்த முனைப்புக்கும் தன்முனைப்புக்கும் என்ன வித்தியாசம்? இதுல எப்படி தன்முனைப்பால் தனிமனித வாழ்க்கை முதல் உலக வாழ்க்கை வரைக்கும் சீரடைகிறது? இத்தனை விஞ்ஞான வசதி வந்தும் ஏன் மனிதன் நிறைவாக வாழ முடியவில்லை? இதெல்லாம் சிந்தித்து பார்த்தாதான் தெரியும் தன்முனைப்பு, ஈகோ. மற்றவர்களை தானே உயர்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரு அக்ரெசிவ்னஸ். அது என்ன செய்யுது? திறமை இருந்து மேலே போனா பரவாயில்ல, திறமை இல்லாவிட்டாலும் நான் மேலே போக நினைச்சா குறுக்கு வழி. இப்போ குறுக்கு வழியில போனால் அதுக்கு தகுந்த விலை வரத்தானே செய்யும். அதுதான் இயற்கை சட்டம். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there's an equal and opposite reaction. அப்போ குறுக்கு வழியில் போய் ஏதாவது செஞ்சால் அதே மாதிரி அது நேர் வழியில் துன்பமாக வந்து சேரும். அதனால் தன்முனைப்பு, திருத்தமிழா தன்முனைப்பு ஓங்கி தற்பெருமைகளை பேச பேச தனக்கு நட்பு சமூகத்தில் குறைந்து குறைந்து தேய்ந்து தனியனாக்கும். அதாவது தன்முனைப்பால் உயர்ந்து போகின்ற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லாபம் இருக்குன்னா சேர்ந்திருப்பாங்க. நட்டம் வருது வச்சுக்கீங்களேன், காலத்தின் கட்டாயம் நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் சொல்றாங்க பாருங்க. இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அயோக்கியத்தனம். சந்தர்ப்பம் வரும்போது கூட்டணி சேர்வதும், அந்த நன்மை தீர்ந்த பிறகு விலகி போவதும், இது ஒரு நாகரிகமான அயோக்கியத்தனம் இது. அப்ப இதெல்லாம் சமுதாயம் தப்புன்னு நினைக்கலையே. சேர்ந்திருக்கிற வரைக்கும் சப்ப கட்டுறான், எதிர்த்து வந்த உடனே எல்லா தப்பும் பேசுறான். கேட்டா காலத்தின் கட்டாயம் பண்றான். காலம் இவன் என்ன பண்ணுச்சு? காலத்தின் கட்டாயமா சுயநலத்தின் கட்டாயமா? இதை தெளிவுபடுத்தி கேட்கக்கூடிய ஆட்களும் இல்லை, கேள்விகளும் இல்லை. அதனால் இந்த அதிகார முட்டாள்களே உலகத்தை ஆள்வதனால இதெல்லாம் தவறுகளே இங்கே எப்படி கீதையில் சொல்லப்பட்டதோ அதர்மங்களே இங்கே தர்மங்களாக பேசப்படுகின்றன. அதர்மமே தர்மமாக பேசப்படுகிறது. எனவே இதெல்லாம் தவிர்க்கவில்லை என்று சொன்னால் ஒவ்வொருத்தனா விலகி போயிடுவான். கடைசியில் என்ன, ஜெயில உட்காந்து தனியாக கம்பி பண்ண வேண்டியதுதான்.
வருத்தமே அவர் வாழ்வில் மேலோங்கும். இருக்குது உலகம் புற சொத்து, ஆனா மனசுல என்ன இருக்குதுன்னா பொறாமையும் வருத்தமும் தான் மிச்சமா இருக்கு. இது வரைக்கும் அனுபவிச்சுங்களெல்லாம் இப்போ யோசிச்சு பாருங்களேன். எங்கே போனாலும் மனசுக்குள்ள இருக்கிற வருத்தம் போயிடுமா என்ன? அப்ப ஏன் வருது? நாமளே கடைசி வரைக்கும் மேல இருக்கணும், யாரும் வந்துடக்கூடாது. ஸோ திறமை இருக்கோ இல்லையோ, நானும் என் குடும்பமே மேல இருக்கணும். அப்போ காலம் மாறும் இல்லை, திறமை உள்ளவங்க மேல வந்துடுவான். அப்ப மிச்சம் என்ன? வருத்தம் தான் மிச்சமாகும். 1000 இருந்தும் வசதியில் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். எல்லாம் இருக்குது, உலகம் புற சொத்து இருக்குது, ஆனா நிம்மதி காணாம போச்சு. அப்போ வாழ்க்கை வசதிகளை பெற்றாலும் வாழ்க்கையை தொலைத்து விட்டால் சுகம் எங்கே? அதனால் வாழ்க்கைக்காகத்தான் வசதிகளை தவிர வசதிகளுக்காக வாழ்க்கை இல்லை. இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வருத்தமே அவர் வாழ்வை மேலோங்கும். ஞானம் வரா. ஞானம் எப்படி வரும்? ஞானம் என்பதே பொருள் அளவிலே தொடர்பு, மன அளவிலே துறவு. இதான் ஞானம். ஒரு காலத்துல எல்லாம் ஞானி ஆயிட்டா என்ன பண்றதுன்னு பயந்தாங்களோ எனக்கு தெரியல. இல்ல தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த போலித்தனமான கௌரவம், மரியாதை இதெல்லாம் குறைஞ்சு போயிடும் பயந்தாங்களோ தெரியல. ஸோ ஞானம் பெறணும்னு சொன்னா வீட்டை விட்டு காட்டுக்கு ஓடணும்னு சொல்லி வச்சுட்டானுங்க. அதனால் சமுதாயத்துல துறவு என்று சொன்னாலே பயப்படக்கூடிய அளவுக்கு செஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ மறுபடியும் அதிலிருந்து விலகி நன்மையை நோக்கி பயணிக்கணும்னு சொன்னா மனசுக்கு மிக பெரும் போராட்டம், மிக பெரும் போராட்டம். அந்த டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்றது வாழ்க்கையின் மிகப்பெரிய சிக்கலாக மாறி போகுது. அதனால இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் மனம் பக்குவமடைய வேண்டும். அப்ப ஞானம் என்பது, துறவு என்பது இல் அறமே துறவறம். அப்ப அறத்துக்கு பேர் தானே ஞானம். அப்ப அறம் என்பது குடும்பத்திலேயே பின்பற்றுகின்ற போது இல் அறமே துறவரமாக மாறும். அப்படி மனதளவிலே துறந்த நிலைதான் ஞானமே தவிர தொழிலை விட்டு குடும்பத்தை விட்டு ஓடுன்ற அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட துறவு வருவது இல்லை, ஞானம் வரா. வாழ்ந்து கண்ட வாழ்க்கை உண்மை இது, வாழ்ந்து கண்ட வாழ்க்கை உண்மை இது. அதாவது இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் எத்தனையோ சொற்பொழிவில் கேட்குறோம். அது இந்த மார்கழி மாதம் வந்ததுன்னா கோயம்புத்தூர்ல மாதம் முழுவதும் நிகழ்ச்சி நடக்கும். காலையில் 5 மணிக்கு அப்படி போகும்போது சொற்பொழிகள் வருவாங்க. இதை கொடுக்கணும், அதை விட்டணும், இதை விட்டணும் அப்படிம்பாங்க. நான் மனைவிட்டு கேட்பேன், போகும்போது எந்த காரில் போகலாம் அப்படின்னு. நமக்கு ஸ்கூட்டர் தான் இருக்கு. இல்லை எல்லாம் வெட்ட சொல்கிறாரு, எல்லாம் கை தட்டுறாங்க, போகும்போது கார் விட்டுட்டா நடந்து போயிடுவாங்க, அதனால் நம்ம ஏதோ ஒரு கார் எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்னு. இப்படி ஏதோ பேச்சும் ரசிப்பும் தான் இருக்குமே தவிர நிஜ வாழ்க்கையில கிடையாது. இந்த போலித்தனமான சொற்பொழிவும் சமய கோட்பாடுகளும் என்ன நன்மையை தர முடியும்? ஒன்றும் தராது. கேட்குற வரைக்கும் பஜனை பாடிட்டு கடையில் உட்காந்துட்டு கொள்ளடிப்பானுங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஞானம், ஆன்மீகம் என்பதெல்லாம் தன்னைத்தானே ஏமாற்றுவது என்பது அவங்களுக்கு தெரியல. மக்களை ஏமாற்றுவதில்லை, தன்னைத்தானே ஏமாற்றுகிறாங்க. அதனால ஒன்றை கற்றுக்கொள்கிறோம் என்றால் அதை பின்பற்றுவதற்கு முனையணும். சும்மா தெரிஞ்சு வச்சுட்டு எனக்கும் திருவாசகம் தெரியும், கந்தபுராணம் தெரியும்னு சொல்லிக்கிட்டு ஆனால் வாழ்கின்ற வாழ்க்கையில் அடுத்தவன் திருடி வாழ்ந்தான் அப்படின்னாக்க இது என்ன ஆன்மீகம்? அதனால் இதனால் ஒரு நன்மை வராது என்பது வாழ்ந்து கண்ட உண்மை என்றார் மகர்ஷி. ஏன்னா மகர்ஷிக்கும் மற்ற காவிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லி வனம் செயல் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அட்வைஸ் பண்றது எல்லாருக்கும் ஈஸி தான், ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால் அறியவாம் சொல்லி வனம் செயல். அப்ப அது வாழ்ந்து காட்டினால்தான் வகுத்த தத்துவத்திற்கே ஒரு ஜீவன் வரும். ஏன் மகான்களுடைய தத்துவங்கள் எல்லாம் ஜீவ தத்துவங்களாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது? எத்தனை அரைவேக்காடுகள் புத்தகம் எழுதுறாங்க, ஆன்மீக புத்தகங்கள் எழுதுறாங்க,
வாரம் பத்திரிகையிலையும் ஆன்மீக மலர் வருது. யாராவது எடுத்து வேதங்கள் மாதிரி எடுத்து வச்சுக்கிறோமா? பேப்பர் அடைக்கு போட்டுருமில்ல. ஏனென்றால் இவையெல்லாம் வெறும் குப்பைகள். ஆன்மீகம் என்ற பெயரில் மக்கள் மனதை, அறிவை வழுங்க செய்கின்ற குப்பைகள். இதுக்கெல்லாம் ஜீவன் இருக்காதுங்க. ஆனால் எது வாழ்ந்து காட்டப்படுகிறதோ அந்த தத்துவமே ஜீவ தத்துவமாக தொடர்ந்து பயணிக்கும். அப்படி வேதங்கள், திருக்குறள், பைபிள் இப்படி எல்லாமே தொடர்ந்து வர காரணம் என்ன? அவங்க எதை சொன்னார்களோ அதன்படி வாழ்ந்தார்கள். அதனால் அந்த தத்துவத்திற்கு உயிர் உண்டு. அது எப்போதும் அழிவது இல்லை. அப்படி வாழ்ந்து கண்ட உண்மை இதுதான். வழங்கி வழங்கி வாழ்வோம், வாழ வைப்போம். லிவ் அண்ட் லெட் லிவ். நமக்கு மட்டுமே உலகம் சொந்தம் இல்லைங்க. எல்லோரும் சேர்ந்து வாழத்தான் பிறந்திருக்கிறோம். இவர்கள் ஒன்றை அழித்து வாழ்வது என்று சொன்னால் உலகத்தில் யார் நிம்மதியாக வாழ முடியும்? அதனால் நமக்கு எவ்வளவு வேண்டும் என்பதில் ஒரு ஃப்ரேம் இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை சுகமாக்கி கொள்ள முடியுமே தவிர, இல்லை என்றால் ஒரு பக்கம் செல்வம் குவிந்து கொண்டு போகும், மறுபக்கம் பிரச்சனைகளும் சேர்ந்து கொண்டே போகும். நிம்மதி எங்கே? அதனால் இதெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு பெயர் தான் ஆன்மீகம். வீட்டு விட்டு ஓடுவது ஆன்மீகம் அல்ல. வாழ்க்கையை புரிந்து வாழ்க்கையை துய்ப்பதற்கு பெயர் தான் ஆன்மீகம். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு அடித்தளம் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்ற ஒற்றை வரி. இது கருத்திலே நினைவிலே கொள்வதற்கும் எளிதுதானே. இந்த ஒற்றை வரியை வாழ்ந்து பார்த்து கொண்டே வந்தோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக நம்மையும் சந்ததியும் ஞானத்திற்கு இட்டு செல்லும் என்பதில் மகான்களே நமக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். எனவே அந்த வாழ்ந்து கண்ட அனுபவத்தை ஒற்றை வரியாக நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்ற நினைவோடு வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செய்வமடைத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமை ஐயா, வழங்கி வாழ்வோம். ஈகையை, அதாவது அற வாழ்க்கைக்கு ஒழுக்கம் கடமை ஈகைங்கிறதுல ஈகையை முதல்ல நிறுத்துங்க, மற்றதெல்லாம் தன்னை போல வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி வழங்கி வாழ்வோம். அருமையான தலைப்பு, கவி, சிறப்பு. மகிழ்ச்சி ஐயா. சிறப்பாக மகான் கவிகளுக்கு விளக்கங்கள் வழங்கி நம்மை சீராக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் வழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளி தண்ணீர் சூழ்ந்தெழுத்தும் மாற்றல், இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலும் முன்பின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன்
மலையாய் அக்காந்தாலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இதை நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவரும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சொல்லிருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்து வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.